ஹாய் ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் சிவபாலன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, ஜிம்முக்கும் ரன்னிங்க்கும் இருக்க வித்தியாசத்தை பற்றி பேசுவோம். இது வந்து ஜிம்மு பெருசா ரன்னிங் பெருசா அப்படின்றதுக்கு போட்டு பார்ப்போம் அப்படின்னு பேசுகிறது கிடையாது. இது மெயினாக பேசுகிறதுக்கு என்ன அப்படின்னா, ஜிம்மை விட உண்மையாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா அத்லெட்டிக்ஸ், அதாவது ஓடுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்போர்ட்டு தான். சரியா? அது ஒரு இன்டோர் கேம். இது ஒரு அவுட்டோர் கேம்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஜிம்மு வந்து யார் யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கேட்டிங்கன்னா, எல்லா ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ ஃபுட்பால் விளாட்றாங்க அப்படின்னா லெக்குக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க, அத்லெட்டிக்ஸுமே லெக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும் அந்தந்த ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ் இருக்க தான் செய்யும். இப்போ ஒருத்தர் வந்து ஜிம்மு வச்சுருக்காரு, ப்ராப்பராக காலையில் எந்திரிக்கிறாரு, டயட் எடுக்கிறாரு, மத்தியானம் கரெக்டான டயட் எடுக்கிறாரு, நைட்டு கரெக்டான டயட் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்போர்ட்டை பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு இது இருக்குது. ஏன்னா அவரோட பொழப்பு அது. காலையில் எந்திரிக்கிறாரு, ஜிம்மு வச்சுருக்காரு, ஜிம்மை ஓப்பன் பண்ணணும், அவரும் பாடியை காட்டினா அப்படின்னா தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரி அவரோட வேலை அது. இப்போ இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் இருக்காப்புல, காலையில் நான் இதை பண்ணேன், இன்றைக்கி டே 1 ஆஃப் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு ஆள் போட்டுறாப்புல, டே 20 ஆஃப் சேலஞ்ச், நான் இன்றைக்கி வந்து இந்த ப்ரோட்டீன் சாப்பிட்டேன், நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் அப்படின்றது போடுறாப்புல. அப்படின்னா அது அவரோட வேலை. காலையில் எந்திரிச்சு ஒரு சாப்பாடை சாப்பிட்டு நான் ஜிம்முக்கு போய் அதை உடம்பு பில்ட் பண்ணி காட்டுறது தான் அவரோட வேலை. ஏன்னா இது போக மசில் பில்டிங் பண்ணுறாலே, இப்போ மென்ஸ் ஃபிசிக் பண்ணுறாலே, இப்போ பாடி பில்டிங் பண்ணுறாள் அப்படின்னாங்கன்னா அவங்களோட பேஷனாக இருக்கும். அவங்க அதை ப்ரொஃபஷனாகவே எடுத்துக்கிட்டு ஃப்யூச்சரில் வந்து அதை அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மானிட்டரி அவார்டு சாசாவோ இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, விக்ரம் படத்தில் இப்போ ஜெயிச்சா ரயில்வேல வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் இருக்கும். இப்போ ஜென்ரலாக நம்ம இருக்கிறோம்ல, இப்போ நம்ம வந்து வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், உடம்பு வந்து நல்லா வச்சுருக்கணும், எனக்கு வந்து பார்க்க அழகாகவும் இருக்கணும், சிக்ஸ் பேக் வேணுன்றது ரெண்டாவது, அதை அப்புறம் பேசுவோம். நம்ம நான் ஃபிட்டாகவும் இருக்கணும், எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணணும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும் அப்படின்னா வெறுமனா போயிட்டு அந்த அழகை தேடி மட்டுமே போகக்கூடாது. எனக்கு வந்து பைசப்ஸை வந்து டெய்லி வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், பைசப் கேர்ள் வருது, அது போக டயட் இருக்கேன், சிக்ஸ் பேக் கொண்டு வரேன்றது இது ஆரோக்கியத்துக்கும் இதுக்கும் கான்ட்ராஸ்டான ஒரு விஷயம். எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஜிம்மு சம்மந்தமாக அது பிடிச்சி அதை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது வந்து எனக்கு ஒப்பாத விஷயங்கள், உடன்பாடாத விஷயங்களை தான் வந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப் சேவிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது ஸ்கில்லுன்னு கூட சொல்ல முடியாது. நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வேலை ஒன்று இருக்கும், என்ன வேலையானாலும் இருக்கட்டும். இப்போ நார்மலாக பொதுவாக கஷ்டப்படுற ஆள், ஆட்டோ ஓட்டுற ஆளாக இருக்கட்டும், ஏன்னா ஒரு ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குறது, மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை போலீஸ் ஜாபாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இவங்களோட லைஃப் ஸ்டைல்லாம் வந்து ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி இருக்காது. இப்போ என்னைய மாதிரியே லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இருக்காது. சரியா? இப்போ நான் வந்து காலையில் ரன்னிங் போகிறேன், ரன்னிங் வாங்க அப்படின்னு கூப்பிட்றேன்னா உங்களுக்கு தோது என்ன டைம் இருக்கோ அதில் தான் நீங்கள் போக போகிறீங்க. சரியா? இப்போ ரன்னிங் மட்டுமே பண்ணுங்க அப்படின்றதுக்கும் நான் சொல்ல வரல. இப்போ ஜிம்முக்குள்ளே இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஆளுக்கும் ஒரு ப்ரொஃபஷன் இருக்கிற மாதிரி அவங்களோட ப்ரொஃபஷனுக்கு நம்ம ஃபிட்னஸ் என்ன மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்றத தான் நான் சொல்ல வரேன். இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, மார்க்கெட்டிங் இருக்கிற ஆள் கண்ட இடத்துல போய் எல்லா நேரத்துலையும் போய் சாப்பிடுவாங்க, எல்லா இடத்துலையும் போய் சாப்பிடுவாங்க. இப்போ காலையில் ஒரு இடத்துல ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க, தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அப்புறம் மத்தியானத்துக்கு ஒரு ஹோட்டலில் போவாங்க, தண்ணி எடுத்து கொடுப்பாங்க. நைட்டுக்கு போவாங்க, நைட்டுக்கும் வீட்டில் போய் சாப்பிட முடியலனாலும் ஒரு மேக்ஸிமம் 2 வேளை வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். போலீஸுக்குமே வந்து ஒரு ஊருக்கு பந்தோஸ்து போவாங்க, அங்கெல்லாம் போயிட்டு கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, கிடைக்கிற தண்ணியை குடிப்பாங்க. சரியா? இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா நம்ம வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஃபிட்னஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறோமே தவிர்த்து ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே வாழக்கூடாது. நான் பார்க்குற வரையும் எப்படின்னா, ஒரு கோலை அச்சீவ் பண்ணுற வரையும் ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு இருக்கிறது அது ரெண்டாவது. என்ன சும்மாவே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுற ஆள், ஓட மாட்டேன், நான் இதை சாப்பிட மாட்டேன், நான் இப்படி தான் எனக்கு சிக்ஸ் பேக் வரணும் அப்படின்னு தன்னோட வட்டத்தை சுருக்கிக்கிட்டு, இப்போ முதலையெல்லாம் வந்து நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வெளியில் விளையாடுவோம், கிரவுண்டில் சின்ன பிள்ளைலாம் இருக்கட்டும், 10th 12th வரையுமே விளையாடுறோம் அப்படின்னா மண்ணில் விளாண்டுட்டு கையை கழுவிட்டு வீட்டில் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறது, இல்லைனா ஹோட்டலில் ஏதாச்சும் ஒரு கடையில் தண்ணி அண்டாவில் வச்சுருப்பாங்க, அதில் மோந்து குடிச்சிட்டு போகிறது, இப்படிலாம் பண்ணுவோம். இன்றைக்கி வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு கேன் வாங்கி தான் குடிக்கணும், அது வந்து எனக்கு ஒத்துக்கிறாதுரா, வெளியில் அந்த சாப்பாடு ஒத்துக்கிறாதுரா அப்படின்றது, ஒரு கேன் வாங்கி குடிக்கிறது. முக்கியமாக வாழணும், சுத்தமாக வாழணும், கண்டிப்பாக அது செய்யணும், இல்லைன்னு சொல்லலை நான். நம்ம போகிற இடம்லாம் பயந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்கில்ஸில், அதாவது நம்மளை நாம் காப்பாற்றிக்கிறதுல வந்து நம்ம ஃபிட்னஸ்ன்றது அதுக்கு தான் தயார் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம என்ன சூழ்நிலைனாலும் எந்திரிச்சு வர்றதுக்காக தான் ஃபிட்னஸ்ஸு. சரியா? ஃபிட்னஸ்க்காகவே வாழலை நம்ம, அதை தான் சொல்ல வரேன். இப்போ நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி உடம்பை தேத்தி வச்சுருக்கோம் அப்படின்னா அதை லைஃபுக்கு அப்ளை பண்ணணும்.
சும்மா அழகா வந்து ஒரு பைசப்ஸாக இருக்கட்டும், செஸ்ட்டு, சிக்ஸ் பேக்கெல்லாம் வச்சு என்ன செய்ய? உன் லைஃபுக்கு அது என்னவா யூஸ் ஆகுது? அப்படின்றத தான் பார்க்கணும் நம்ம. அன்றாட லைஃப் ஸ்டைலுக்கு நமக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். எண்ட் ஆஃப் த டே நம்மளோட ஃபிட்னஸ் வந்து நம்மள கடைசி வரையும் ஆரோக்கியமா கொண்டு போகணுமே தவிர்த்து, நம்ம எல்லா வேலைகளையும் செய்ய வைக்கணும். கஷ்டமான சூழ்நிலையில நம்மள வாழ வைக்கணும். அதுதான் ஃபிட்னஸ். அத விட்டுட்டு ஒரு அழகா உடம்ப கொண்டு வரது, சிக்ஸ் பேக் வைக்கிறது, கரெக்டான டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுன்றது அது எப்படி சொல்கிறது அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். ஒரு பிராய்லர் கோழி மாதிரி தான். அதை ஒரு கூண்டில் அடைச்சி இந்த வட்டத்துக்குள்ளேயே நீ வாழு, உனக்கு இதுதான் ப்ரோட்டீன் சாப்பாடு, இப்படி தான் நீ சாப்பிடணும், கரெக்டாக இந்த வேளை சாப்பாடு, மத்தியான வேளை சாப்பாடு, நைட்டு வேளை சாப்பாடு அப்படின்னா அது நல்லா மசிலோட நல்லா துமுக்கு துமுக்குன்னு இருக்கும். அதனால் அந்த அந்த இதுக்குள்ளே மட்டும்தான் சர்வேவே பண்ண முடியும். உன்னால் போய் வெளியில் ஒரு நாளைக்கு உன்னை கடத்தி கொண்டு போய் விட்டாங்க, இல்லை நீ வந்து உனக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை, உனக்கு வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை திடீர்னு ஒரு ஒரு நேரம் அமைஞ்சிருச்சு, ஏதோ ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்க மேலே ஒரு ஆபத்தான சூழ்நிலை மாட்டிட்ட அப்படின்னா, நீ சர்வே பண்ணுற அளவுக்கு அட்லீஸ்ட் ஒரு நாள் 2 நாள் சர்வே பண்ணுற அளவுக்கு உனக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்கணும். வெறுமனே பல்கிங் டயட்டுன்ற கட்டிங் டயட்டுன்ற எதுக்கு? அவன் நான் முன்னாடியே அதான் சொன்னேன், ஒரு ப்ரொஃபஷன் பண்ணுறான்னா அது அவன் பொழப்பு அதை பண்ணுறான், அவன் வேலை அது பண்ணுறான். ஜென்ரலாக நீ என்னத்தை பண்ணுற நீனு? எல்லாருமே வந்து கட்டிங் டயட்டு, பல்கிங் டயட்டு, உடம்பு சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னா என்ன மோகம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அது வாரணமரம் படத்தில் சூர்யா வச்சு செய்கிறத பார்த்துட்டு எனக்குமே இம்ப்ரெஸ் ஆகி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தா ஆக்டிங்க்கு என்ன தேவைப்படுது? இந்த ஒரு பாடி மேக் பண்ணணும், பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணார். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே அவர் கோலில் அவர் ஃபோக்கஸாக இருந்திருக்காரு. இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபஷன் என்ன? இப்போ வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, ஒரு டாக்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு வக்கீலாக இருக்கீங்க, இல்லை வந்து லேபராக இருக்கீங்க, எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்தாலும் அந்த ப்ரொஃபஷனில் சைன் ஆகிறது தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். இதுவே உனக்கு வந்து பாடி பில்டிங் தான் ப்ரொஃபஷன், அதில் நீ பண்ணு, அது இதை ஆர்டராக எடுத்து பண்ணு, இது தப்பு கிடையாது. போட்டு ஜிம்முனா இருக்கிறதுலே முதலே சொல்லிட்டேன், இருக்கிறதுலே அத்லெட்டிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இண்டோர் கேமில் வந்து எம்எம்ஏ ஸ்போர்ட்ஸ், மிக்ஸ்டு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்றது ரொம்ப டெட்லியஸ்ட் ஸ்போர்ட். இதெல்லாம் வந்து மைண்டு, மசிலு இது எல்லாத்தையுமே தாண்டி போராடக்கூடிய விஷயம். இப்போ எம்எம்ஏ ஸ்போர்ட் இருக்கானே, இப்போ பண்ணுறானே, அவன் வந்து டெஃபனிஷனு, சிக்ஸ் பேக் இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண மாட்டான். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் தான் இது பண்ணுவேன். ஆனால் அவனுக்கு எல்லாமே இருக்கும். காப்ஸ் இருக்கும், லெக் இருக்கும், சிக்ஸ் பேக் இருக்கும். அவனோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் ஸ்கில்லை கற்றுக்கிட்டு அந்த ஆப்போனண்ட்டை ஜெயிக்கணுன்றது தான் கோல். அவனோட ப்ரொஃபஷனு ஸ்போர்ட்டு அது. புரியுதா? ஆனால் அதுக்கு உண்டான ரிசல்ட் என்னென்னு பார்த்தா, பேசிக்காக அவனுக்கு எல்லாமே அவனை நினைக்கிற மாதிரி உடம்பு கிடச்சிரும். நம்ம வந்து பிறக்கும்போதே இந்த சிலையாவோ இல்லை ஒரு 10 ரூபா 100 ரூபா நோட்டாவோ பிறக்கக்கூடாது. எம்டி பேப்பராக தான் பிறப்போம். அதில் நம்மளோட வேல்யூவை நம்ம தான் எழுதணும். 1000 ரூபா அப்படின்னா 1000 ரூபா தான் நீனு, 2000 ரூபானா 2000 ரூபா, 10,000 ரூபா, 1 லட்சம், 1 கோடின்னு எழுதுனாலும் அது நம்ம தான். ஒரு சில ஆளுக்கு வந்து திறமை எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்பில்டாகவே வந்துடும். எப்படி அப்படின்னா, பிறக்கும்போதே ஒரு சில திறமைகளோடு பிறந்துருவாங்க. கடைசி வரையும் அது அவன் மட்டும்தான். நம்ம அப்படி கிடையாது. சரியா? நமக்குன்னு ஒரு கோலே இல்லை, நமக்குன்னு ஒரு ஸ்கில்லே அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை நாமளே செதுக்கி உருவாக்கிக்கிறலாம். இப்போ அவங்கெல்லாம் வந்து உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, நம்ம ஊரில் இருக்கிற கரன்சி நோட்டு மாதிரி எடுத்துக்கிறோம். 50 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, 100 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 500 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்குது, 2000 ரூபாய்க்கு ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பிறந்துட்டாங்க. இப்போ வந்து ஒரு பை பர்த்லேயே ஜெனட்டிக்ஸாகவே வந்து அவனால் வந்து அசால்ட்டாக ஒரு 100 மீட்டர் ஒரு 12 நிமிஷத்தில் ஓட முடியுது, 12 செகண்டில் ஓட முடியுது, அசால்ட்டாக ஒரு 100 கிலோ தூக்க முடியுது அப்படின்னா அவனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 500 ரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒருத்தனோட வேல்யூ. நம்மளை மாதிரி காமன் மேன் எந்த ஒரு வேல்யூவுமே இல்லை, எந்த ஒரு ஜெனட்டிக்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஸ்கில்லும் இல்லாமல் பிறந்தாள் எப்படின்னா ஒரு எம்டி பேப்பர் தான். சரியா? அந்த எம்டி பேப்பரில் நம்ம உருவாக்குற நம்ம ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணி அதில் என்ன எழுதுகிறோம், என்ன வேல்யூ எழுதுகிறோம். 1 லட்சம் எழுதினாலும் நம்ம 1 லட்சம் தான் அந்த வேல்யூ, 1 கோடின்னு எழுதினாலும் நம்ம தான் அந்த 1 கோடி தான் அந்த வேல்யூ. சரியா? அவனோட என்றைக்குமே நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணோம்னா நம்ம எழுதுறது தான் நம்மளோட வேல்யூ. அதனால் ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம ஜெயிக்கணுன்றதை தான் பார்க்கணும், லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுன்றதை பார்க்கணும். ஒரு 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 மோகத்தில் போய் விழுந்து, ஒரு ஜிம்முன்ற ஒரு மோகத்தில் போய் விழுந்து பணத்தையும் சரி நேரத்தையும் சரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சிக்ஸ் பேக்கு, பாடி ஃப்ரேமு இதெல்லாம் வந்து பேசிக்காக வந்துடும் கீழே. புரியுதா? அதை தான் சொல்ல வரேன் நான். ஓகே, இது வந்து யாரையும் எந்த யாரையும் இப்போ ஜிம்முக்கு போகிற ஆள் இதை பற்றி தாக்கி பேசுகிறது கிடையாது. நான் ஆரம்பத்தில் இருந்து ஜிம்முக்கெலாம் இன்ன வரையும் நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு கிரவுண்டை விட ஜிம்மு ரொம்ப ஈஸியாகவும்
எனக்கு ஜெனடிக்ஸாகவே அது வருது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லப்போனால். இதை விட அது எனக்கு ஈஸியாக இருக்குது. இதில் வந்து நாக்கத்தில் ஓடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது எனக்கு பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இருந்தாலும் அதில் வர்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பண்ணணும். ஒரு 10 புஷ்அப் 10 புல்லப்லாம் போடணும். அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு வரணும். அதெல்லாம் பண்ண மாட்டேன். டேரெக்டாக வரணும், பல்க் பண்ணணும், இல்லை கட் பண்ணி டயட் பண்ணி சிக்ஸ் பேக் கொண்டு வரணும். இதே ஃபார்முலாவே பண்ணுறதுன்றது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, என்னமோ ஒரு ஆடம்பரத்துக்காக, ஒரு அழகுக்காக ஒரு ஃபிட்னஸ்ன்ற ஒரு ஜோனை உருவாக்குன மாதிரி இருக்குது. அதுக்காக சொல்ல வந்தேன். ஓகே, இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணும். சித் ஃப்ரீக்வன்சின்ற ஒரு சேனலில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற பிரச்சனையை வச்சு எடுத்து தைரியமாக பேசி எவ்வளோ விஷயங்களை அனலைஸ் பண்ணி நிறையா பேசி வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து பக்கத்து ஒரு ஆளை பேசி போடணும் அப்படின்றப்ப நம்ம பொழப்பு எனக்கு சொல்லப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு என் மனசாட்சியை சொல்கிறேன். உன் வேலையை நீ பாரு, அடுத்தவங்கள போய் நீ இது பண்ணாத, தொடாத, நீ முதல்ல நீ ஒழுங்கா அப்படின்ற மாதிரி என் மனசாட்சி கேட்கும். அதனால நான் வந்து அடுத்தவங்களை தொடுறது கிடையாது. நான் ஒழுங்கானா ஒழுங்கு தான். நான் அடுத்தவனை போய் ஒரு குறை சொல்கிற அளவுக்கு நான் ஒழுங்கு இல்லை. ஏன்னா நானுமே சில தப்புகள்லாம் பண்ணியிருக்கேன். அதனால நான் அதை பேசாமல் இருந்தேனே தவிர்த்து பயத்தினால கிடையாது. பயந்து இதனால எனக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி என்னோடய ஸ்ட்ரெஸ்ஸு ட்ராமான்றது நான் வந்து ஃபைனான்ஷியலாக எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னன்றதுன்றதுனால சரி கொஞ்ச நாள் நம்ம ஒர்க்கில் ஃபோக்கஸாக இருப்போம், இதுக்குன்னு நேரம் வர்றப்ப பேசுவோம் அப்படின்னு தான் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம். அவங்கள மாதிரி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னா, நான் வந்து சும்மா இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஆளை அடித்தோம் அப்படின்னா பதிலுக்கு அவங்களுக்குலாம் ஒன்றும் பெருசாலாம் வராது. மிஞ்சி போனால் என்ன, ஒரு ஹேட் பரப்புவாங்க, கமெண்ட்டில் போடுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணுவாங்க. ஆனால் அது போக என்ன, ஒரு நம்மளை ஒரு மீம்ஸ் போட்டு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வர்றது. ஆனால் அது வந்து உயிரை பறிக்கக்கூடிய விஷயமானு கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ வந்து ஒரு அரசியல்வாதி இருக்கார். இப்போ சிவகங்கையை பொறுத்தவரை சிவகங்கையில் இந்த கவுன்சிலர் இந்த தப்பு பண்ணுறாரு, இவர் இந்த எம்எல்ஏ இந்த தப்பு பண்ணுறாரு, ரோடு இப்படி இருக்குது, ஒரு கொலகாரன் இந்த வேலையை பார்க்குறியா அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு வைங்க, செஞ்சு செதைச்சி விட்ருவாங்க. ஏன்னா இருக்கிறதுலே அதுதான் கஷ்டம். ஸோ எனக்கு அதுதான் பேசணும், அதை நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுல தான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதை கண்டிப்பாக நான் ஒரு நாள் பேசுவேன். நான் பேசி தான் ஆகணும். பேசுவேன்னு சொல்கிறேன். அதை ஒரு உண்டான முயற்சி எடுக்க முடியல. எடுத்து சீக்கிரம் அதை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த சித் ஃப்ரீக்வன்சி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு, அதாவது கடைசியில் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னோடய ப்ராஃபிட்டை வந்து 70-30 பிரித்து 70 வந்து சேரிட்டிக்கும் 30 வந்து யூடியூப் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் வந்து தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி ஒரு ஆள்னால இந்த மூவ் எடுக்க முடியுமா? உண்மையிலேயே ஃபஸ்ட் டைம் ஒரு பொண்ணாக, ஏன்னா சீக்கிரம் வந்து பொண்ணுங்கனால வந்து நான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டதுனால அது கொஞ்சம் ஒரு ட்ராபேக் பின்னாடி இருக்கும். அந்த விஷயம்லாம் வந்து போகுமா இல்லையான்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் எதுவுமே அவங்கள ஒரு 2 அடி பின்னாடி தள்ளி வச்சு தான் யோசிப்பேன் நான். இந்த விஷயத்தில் ரொம்ப பெரிய விஷயமா, இவ்வளோ தைரியமாக இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்றப்போ எனக்கு வேறு லெவல். அதெல்லாம் சொல்லப்போனால் ஓகே, பார்ப்போம் எந்த மாதிரி அது போகுது அப்படின்றது. நான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவங்கள ஒரு அனலைஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதிலிருந்து நம்ம எப்படி நம்மளோட கான்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கொடுக்க போகிறோம், நம்ம எப்படி நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனைகளை சரி பண்ண போகிறோம் அப்படின்றதையும் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எண்ட் ஆஃப் த டே எனக்குமே பணம் தான் ஃபஸ்ட்டு மெயின். ஏன்னா பணத்துக்காக மட்டும்தான் புகழ், இந்த எனக்கு வந்து போகிற இடம்லாம் வந்து இன்ஸ்டா செலிப்ரிட்டின்றதாக இருக்கட்டும், இன்ஸ்டா செலிப்ரிட்டின்னு ஓட்டுவாங்க. நான் சும்மா சொல்கிறேன். அந்த இவன்டா இப்படி கிராஸ் ஆவேன் அண்ணே அப்படின்பாங்க, போனதுக்கப்புறம் டே இவன்டா அப்படின்பாங்க. இன்ஸ்டா செலிப்ரிட்டின்றது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியும். நம்மளை என்னவா வச்சுருக்காங்க, என்ன வேல்யூ பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கு எண்ட் ஆஃப் த டே வந்து இதனால நான் நல்ல விஷயங்கள் சொல்லி எனக்கு பணம் கிடைக்கணுன்றதுக்காக தான் பண்ணுறது. அது அந்த விஷயத்தினால தான் வந்து மித்த விஷயங்களை பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம். இப்போ நான் பொதுவாக இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 விஷயங்கள்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்னு வச்சுருப்பேன் நான். என்ன அப்படின்னா, முதல்ல பொண்ணுன்ற விஷயத்தை பற்றி தொடவே கூடாது. 2வது சக யூடியூபர்ஸு, சக இன்ஃப்ளூயன்சர்ஸை பற்றி எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு. ஏன்னா அது எப்படி ஆயிடுது அப்படின்னா, நான் வளர்கிறதுக்காக பேசுகிற மாதிரி ஆயிடுது அப்படின்றதுனால நான் அதை பேசக்கூடாதுன்னு வச்சுருந்தேன். 2வது ரியல் லைஃப் பிரச்சனையை இதை எடுத்து பேசுகிறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான டாஸ்க். இப்போ ஒரு கவுன்சிலர் தப்பு பண்ணுறாரு, ரோட்டில் ஒரு அநியாயம் நடக்குது, ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணுறாரு, ஒரு போலீஸ் தப்பு பண்ணுறாரு, இந்த ஊழல் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, இவன் தான் வந்து கொலைகாரன், இவன் ஒரு ரவுடி, 18 வயசுக்குள்ளேயே ஒரு 10 கொலையெல்லாம் பண்ணி ஒரு ஊருக்குள்ளே நடமாடிக்கிட்டு இருப்பேன், ஜாமீனில் வந்துட்டு இவன் தாண்டா அது அப்படின்னு நமக்கு ஈஸியாக கை காட்டிட முடியுமா? நம்மளை அடுத்த நாளே செஞ்சு விட்ருவாங்க. இந்த மாதிரி பிரச்சனையில் பேசுகிறது தான் ஃபஸ்ட்டு கட்ஸாக எனக்கு தோணுது. நான் அதை பேசணும் அப்படின்னா
எனக்குன்னு ஒரு ஒரு ஃபஸ்ட்டு நான் ஸ்ட்ராங் ஆகணும் மனசால். நான் வந்து நாளைக்கு வந்து எதையுமே தாங்கிறதுக்கு என்னால் நான் ரெடி அப்படின்ற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்காக 2லேயுமே மனசாலையும் ஸ்ட்ராங் ஆகணும், ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங் ஆகணும். ஏன்னா தூக்கி உள்ள வச்சிட்டாங்க அப்படின்னா வெளியில் வரணும். நான் போனாலும் என் ஃபேமிலி சர்வே ஆகணும் அப்படின்னா அதுக்காக நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன். பணம்ன்றது வந்து நான் என்றைக்குமே பணத்தை வந்து நோக்கி ஓடினதே கிடையாது. அதனால தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ தான் வந்து ஒரு பணம் பரவாயில்ல, பணம் தான் சம்பாதிக்கணும், பணம் தான் குறிக்கோள்னு சொல்லி, ஏன்னா அந்த அளவுக்கு சில வாழ்க்கையில் வந்து சில கஷ்டத்துக்கு போனதுனால அப்படி இருந்துமே இப்போ எனக்குன்னு ஒரு சில நோட்ஸு ஒரு நாம்ஸ் வச்சுருப்பேன். என்னென்னா எல்லாத்தையும் வலுக்கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. தப்பான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. தேவையில்லாத கண்டென்ட்டுக்குன்னு சொல்லிட்டு நான் கண்டதை பேசக்கூடாது, கண்டதை போடக்கூடாது அப்படின்றதுனால இப்படிலாம் என் மனசுக்குள்ளே கட்டுப்பாடுலாம் இருக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு இதில் யூடியூப்பில் நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வருமானம் வரணுன்றது தான் என் ஆசை. அதனால தான் ஏன்னா எனக்கு வந்து இது மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் பேசுகிறது, வைக்கிறது, ஸ்டேஜில் போயிட்டு பேசுகிறது கூட எனக்கு பிடிக்காது. இருந்தாலும் இதை வந்து நானாக இந்த ரன்னிங் ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு இதை ஒரு விஷயமா எடுத்து பண்ணி இது மூலியமாக நம்ம நேர்மையாக சம்பாதிப்போம் அப்படின்னு தான் இதை நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் அந்த வகையில் ஒரு ஆளை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா அது யார் அப்படின்னா இன்ஸ்டாவில் வந்து காவ்யா சுகான்னு நினைக்கிறேன். அவங்க தான், அது பேர் சரியாக எனக்கு ப்ரொனன்சியேஷன் வரல. அவங்க வீடியோஸில் நிறையா வீடியோஸ் இருக்குது. உதாரணத்துக்கு 2 வீடியோஸை வந்து நான் போடுறேன். அதை நிறைய பேர் ட்ரோலும் பண்ணியிருக்காங்க ஒரு சில ஆள். நானுமே 2-3 தடவை மறைமுகமாக சொன்னேன். இருந்தாலும் இதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இதை பண்ணுங்கள், இதை ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இதை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ. ஸ்ட்ரெச் பண்ணணும்னா இதை பண்ணுங்க பாருங்கள். அதெல்லாம் கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனே கிடையாது. இப்போ வந்து அவங்க ட்ரெஸ் இந்த மாதிரி போட்டு ப்ரொவோக் பண்ணுறாங்கன்றதுக்குலாம் நான் வரவே கிடையாது. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இதை அந்த விஷயத்துக்குள்ளே வரலை. நான் என்னன்னாலும் போட்டு போவாங்க, அதெல்லாம் நான் பிரச்சனை கிடையாது. ஒரு கண்டென்ட் வந்து 1.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. உங்களை அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கணும், இல்லை நம்மளோட நாலேஜ் என்ன மாதிரி ஷேர் பண்ணணும், அது எதுவுமே ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாமல் இது வந்து என்ன சம்பாதிக்கணுன்றதுக்காக என்னன்னாலும் நீங்கள் வாட்டுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து நான் உங்களை வந்து தாக்கி பேசணும், உங்கள் பொழப்பை கெடுக்கணுன்றதுக்காக சொல்லலை. தயவுசெய்து இதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிக்ஷன் மாதிரி ஜிம்முக்கு போய் இந்த மாதிரி ஒரு ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஒரு மோகம் மாதிரி உருவாக்காதீங்க. ஒரு நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். 2வது இன்னொரு ஒரு கிளிப் ஒன்று பார்த்தேன். எவ்வளோ நடந்தாலும் வெயிட்டே குறைய மாட்டேங்குதுன்னா ட்ரெட்மில்ல கை பிடிச்சிட்டு நடக்கிறது தான் காரணம். கை பிடிச்சிட்டு நடக்கிறப்போ ஈஸியாக இருந்தாலும் இது 30 to 40% கேலரிஸ் கம்மியாக பர்ன் ஆகும். ட்ரெட்மில்ல நடக்கிறப்போ கை வீசிட்டு நேராக பார்த்து நடங்க. யூஸ்லெஸ் கண்டென்ட். ஏன்னா இது வந்து ஒரு உபயோகமே இல்லாத விஷயம். இதை வந்து 1.2 மில்லியன் பேர் பார்த்துருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் ஷேரு, எவ்வளோ லைக்கு, எவ்வளோ கமெண்ட். இதெல்லாம் வந்து தப்பாக போய்கிட்டு இருக்கு ஒரு சில ஆள். இப்போ அவங்க மட்டும் கிடையாது. அப்போ அவர் இருக்கார், இப்போ அந்த காவ்யா ஷோ இருக்காங்கன்னா அவங்க ஒரு சர்க்கிளாக இருக்காங்க. கூட ஒருத்தர் அத்லெட்டிக் இந்தியன் ஒருத்தர் இருப்பார், காவ்யா மாதிரி பாவனான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அது அப்புறம் இவர் டேனிஸ்ன்னு ஒருத்தவர். அவங்க எல்லோரும் ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்காங்க. இவங்க இப்போ அத்லெட்டிக் இந்தியன்றவர் ஒரு ஸ்போர்ட்டு நல்லா பண்ணுறாரு. ஒரு சில இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்லாம் அவர்கிட்ட இருந்து நான் எடுத்திருக்கேன். கூடையே சுற்றுறிய செவ்வாழை நீ இதெல்லாம் சொல்கிறது இல்லையான்ற மாதிரி. அதில் அவர் வேறு கமெண்ட் பண்ணியிருக்காரு, நல்ல குட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு வேறு கமெண்ட் பண்ணுறாரு ஒரு சில வீடியோக்கெல்லாம். நீங்களாம் சொல்கிறது இல்லையா, இது இப்படி பண்ணுறது தப்பு, ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போடுங்க, இப்படி நீங்கள் வந்து ஒரு அதை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, யூஸ்லெஸ் கண்டென்ட்டை நார்மலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். கூடயே இருக்கிறதுனால சொல்ல முடியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்து பட்டும் படாமல் சொல்லி கூட திருத்தலாம். எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. கண்டிப்பாக நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தப்புன்னு பட்டதை நான் பேசிட்டேன். ஏன்னா வேறு விஷயங்கள் ஏதாச்சும் கண்டிப்பாக தப்புன்னு பட்டதுன்னா அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பேரை சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இன்ஸ்டாவில் வந்து ட்ரெண்டி கிரிமினல்னு ஒருத்தவங்க பார்த்துருங்க, ஸ்ருதின்னு ஒருத்தவங்க பார்த்துருப்பீங்க. ட்ரெண்டி கிரிமினல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுமே அதே மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு அது ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களோட பெட்டர் ரிசல்ட்டை காட்டுவாங்க, அவங்களோட ஒர்க் அவுட் பெர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க. அதோட அவங்களோட பெய்ட் பார்ட்னர்ஷிப், இப்போ ப்ரோட்டீன் விற்கிறதா இருக்கட்டும், என்ன இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் கொடுக்கணுமோ அதையும் கொடுப்பாங்க. அது போக மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க, ப்ரொமோஷனும் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன். ஸ்ருதிலாம் பார்த்தீங்கன்னா கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களோட ரிசல்ட்டையும் பார்க்கலாம் நீங்கள். அந்த பொண்ணு பண்ணுறதை என்னால் சத்தியமாக பண்ணவே முடியாது. நம்ம ஜென்ரலாக இருக்கிற ஆளும் பண்ண முடியாது. நான் கேலிஸ்தெனிக்ஸ் பண்ணுறவனோட சேர்ந்து போட்டி போட்டு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரி உதாரணத்துக்கு நல்லா பண்ணுறவங்களையும் சொல்லலாம். அப்புறம் அந்த பாவனான்ற ஒரு பொண்ணு வந்து ஒரு அத்லெட்டாக இருக்குது போல் அந்த கூட்டத்திலேயே. அது பண்ணுறதுமே அந்த பொண்ணு பண்ணுறதுமே சில விஷயங்கள்லாம் எனக்கு நெருடலாக தான் இருக்குது. அதுவுமே கொஞ்சம் அந்த கண்டென்ட்டில் வந்து
ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் நான் வந்து நீங்கள் வந்து உங்கள் விருப்பம் உங்கள் கண்டென்ட் நீங்கள் என்னன்னாலும் போடுங்க, அது தப்பு கிடையாது. அதை பார்க்குற ஆடியன்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா, நீங்கள் ப்ரோவோக்கிங்காக ட்ரெஸ் போடுங்க போடாமல் போங்க, அதை பிரச்சனை கிடையாது. ஒரு யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுக்குறோமா இல்லையா, அப்படி கண்டென்ட்டே உங்களுக்கு தோணலையா பின்னாடி ஒரு பாட்டை போட்டு விட்டு நீங்கள் வழக்கமாக பண்ணுறதை பார்த்துட்டு போங்க. இது வந்து ஒரு அது யூஸ்லெஸ்ஸே கிடையாது. எனக்கு நான் என்னை மாதிரி ஆள் பார்க்குற ஆள்லாம் வந்து என்ன செய்வேன் அப்படின்னா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேன் நான். சரியா, இப்போ பாட்டை போட்டு ஒரு விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு அட்ராக்டிவாக காட்டுறீங்க, ஒரு மூவி மாதிரி காட்டுறீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது, அதெல்லாம் பண்ணுங்கள். நீங்கள் அது விருப்பப்பட்ட ஆள் வந்து ரசிக்கிற ஆள் ரசிப்பாங்க, ரசிக்காத ஆள் தூக்கி விட்ருவாங்க. இன்ஃபர்மேஷன் கண்டென்ட்டாக நீங்கள் ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் பொறுப்போடு பண்ணுங்கள். இந்த இது பண்ணால் இதை பண்ணுங்கள், இந்த கையை பிடிச்சி நடக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு ஆள் இப்போ ஒரு கோச் மதின்னு ஒருத்தர் போடுறாப்புல, அவெல்லாம் மாங்குன்னு ஓடி போடுறாப்புல, என்ன கண்டென்ட் போடுறது, சாப்பிட்றத போடுவாப்புல, இது போடுவாப்புல. அது மாதிரி நிறைய பேர்த்த சொல்லலாம். ஒர்க் அவுட் பண்ணுறவன் வந்து ஒரு மசில் பில்டிங்கில் வந்து ஃபார்ம் ஆகி போடணும் அப்படின்னா அவனோட ரிசல்ட்டுக்காக அவன் என்னென்னமோ உழைச்சி அந்த விஷயத்தை பண்ணுறான். கண்டென்ட் போடுறதுன்றது ஒரு வேலை, அது ஒரு பொழப்பு. ஏன்னா அசால்ட்டாக யூடியூப்பில் வீடியோ போடுறேன், அசால்ட்டாக இன்ஸ்டாவில் வீடியோ கண்டென்ட் போடுறேன்றதெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு கேமரா கையில் இருக்கிற ஃபோனு, அதை எடுத்து நீங்களே ஒரு தனியாக ஒரு ரூமுக்குள்ளே வச்சு இப்படி வச்சு பேசி பாருங்கள், எவ்வளோ திணறும் எவ்வளோ திக்கும் அப்படின்றது. சரி, ஒரு நாள் பேசிட்டீங்க, டெய்லி ஒரு கண்டென்ட் யோசிங்க பார்ப்போம், கஷ்டம் அது. ஏன்னா அது ஒரு பொழப்புன்றப்ப அதை நீட்டாக பண்ணுங்கள், அது ஒரு ப்ரொஃபஷனாக பண்ணுங்கள், அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுங்க, வேல்யூ கொடுங்க. ஏன்னா இல்லை உங்கள் பார்த்தே இதுதான். இப்போ வந்து நம்மளோட பார்த்து எப்படின்னா ஷோ பண்ணுறது, என்னோடய ஃபிசிக்கை ஷோ பண்ணுறது அப்படின்னா அதுக்குள்ளே மட்டும் இருங்க, ஒரு பாட்டை போடுங்க, இந்த ஷோ பண்ணுங்கள், நீங்கள் போங்க. அதுக்குள்ளேயே வரல. கண்டென்ட் இன்ஃபர்மேஷனாக வரும்போதுன்னு தான் இந்த பிரச்சனையாக வருது. சரியா, சரி, ஓகே. இந்த விஷயங்கள்லாம் வந்து சித்து பேசினதுக்கு அப்புறம் தான் சரி, ஓகே, மக்கள் என்னன்னாலும் பேசிட்டு போகிறாங்க, பேசினா நம்மளை வந்து 1000 குறை சொல்ல தான் செய்வாங்க, நம்ம சொல்கிறத சொல்லுவோம் அப்படின்ட்டு நான் பேசினேன். சித் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த சப்ஸ்கிரைபர், அடுத்த யூடியூப் சேனல் பார்க்குற ஆள் வந்து கொஞ்சம் அதை பொறுத்து ஒரு ஆளை அனலைஸ் பண்ணுங்கள், ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா, என்னையுமே அப்படி தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்றது, காலையில் வந்து நான் ரன்னிங் போகிறேன், சாயந்தரம் ரன்னிங் போகிறேன் அப்படின்னா இது என்னோடய வேலையாக எடுத்து பண்ணுறதுனால தான் நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மித்த நேரத்தில் உங்களுக்கு வேறு பொழப்பு இருக்கும், அது இருந்தால் தயவுசெய்து போய் பாருங்கள். நான் ஏதோ மன கஷ்டத்துக்கு இதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப்லேயும் மன கஷ்டத்துக்கும் ரன்னிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு தாட் இருக்கும், அதை பண்ணுங்கள். சரி, என்னை இதுவரையும் ஃபாலோ பண்ணி இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆளுக்கு இப்போலாம் எனக்கு என்ன நாலேஜ் கிடைக்குதோ அதை ஷேர் பண்ணுறேன் நான். அது காரணம். சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு நான் ஒர்க் அவுட் சம்மந்தமாக என்ன 21 கிலோமீட்டராக இருக்கட்டும், 10 கிலோமீட்டராக இருக்கட்டும், இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான்.